ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிருந்தாவனத்தில் உள்ள கோஷாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பசு மடத்தை தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுகளுக்கு உணவு கொடுத்து, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பிருந்தாவனத்திலே ரொம்ப விசேஷமான இடம். இப்போ இன்னொரு இடத்த உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இங்கே எந்த அளவுக்கு மாடுகளை எவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும். எவ்வளோ மாடுகள் பார்த்திங்கன்னா இது இந்த ஒரு இடம் மட்டும் கிடையாது, இதுக்கு உள்ள பல மாடுகளை மெயின்டைன் பண்ணுறாங்க. குட்டியெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது இந்த இடத்துக்கு உள்ளே இங்கே அனுமதி கிடையாது. இதுக்கு இன்னும் நிறைய இந்த இடத்த சுற்றி மாடுகள் தான், கிட்டத்தட்ட 1000க்கு உள்ள மாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். எவ்வளோ மாடுகள் பாருங்கள், முடியாத மாடுகள், வயசான மாடுகள் எல்லாம் இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம எவ்வளோ வேணால் டொனேஷன் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு மாடுகளை ரொம்ப அழகாக நம்ம நல்லா கவனிக்கிறாங்க. இப்போ நம்ம ஊர்லாம் கவனிக்கிறத விட இங்கே ரொம்ப சிறப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா எல்லா கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்த மாடாக அவங்க பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த இடம் என்ன பசங்க பார்த்திங்கன்னா, இது உடம்பு சரியில்லாமல் போகிற மாடுகளை வந்து இந்த இடத்துல பாருங்கள், அதுக்குன்னு ஒரு ஃபேனு எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்கள். கால் அடிபட்டுருக்கு, காலை கட்டி இங்கே தான் மெடிசன்லாம் கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட வந்து பாருங்க, அந்த மாடுகளோட கால் தெரியுதுங்களா பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கால் அடிபட்டுருக்கா, அதுக்கு கட்டு போட்டு இங்கே தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து மாடுகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் பாருங்கள். அதுக்குன்னு ஒரு ஃபேன் போட்டு அதை நல்லா கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான இடம். என்னென்னா இந்த மாடுகளை கவனிக்கக்கூடிய ரொம்ப அழகான இடம் இது. இவங்க வந்து மாடுகளை ரொம்ப தெய்வமாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாம் கிருஷ்ண காலத்தில் வாழ்ந்த மாடாக இவங்க பார்க்குறதுனால இதுக்கு வந்து நல்லா கவனிக்கிறாங்க. பாருங்கள், எல்லாம் எவ்வளோ மாடுகள் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 500க்கும் மேற்பட்ட மாடுகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு இடம் இல்லை, இது நான் காட்டுறது ஒரே ஒரு இடம். இன்னும் உள்ளே வந்து அனுமதி கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 200-300 மாடுகள் இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த இடம் சுற்றியே மாடுகள் உள்ள இடம் தான். ஃபுல்லாக கோசாலை. இது பேரே கோசாலை. ரொம்ப சிறப்பான இடங்க. பிருந்தாவனத்தில் வர்றவங்க பிருந்தாவனத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னது பார்த்திங்கன்னா, இது ஒரு இடம் கிடையாது. இந்த ஒரு இடத்துல 1000 மாடுகள் இருக்குதுன்னு சொன்னீங்களா, இது ஒரு இடம் கிடையாது. இது மாதிரி இந்த மாடு எந்திரிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாடு பார்த்திங்கன்னா எந்த நிற்க முடியாமல் நிற்கிது பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு கால் அடிபட்டுருக்கு, தெரியுதுங்களா? அது வந்து நிற்க முடியாமல் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கு, ஆனால் நிற்க முடியல. அதனுடைய ஒரு கால் பார்த்திங்கன்னா சைடில் இழுத்துட்டுருக்கு பாருங்கள். அதுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதான் இந்த இடத்துல வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உடம்பு சரியில்லாத மாடுகளை இந்த இடத்துல வச்சு தான் பாதுகாப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க, அரிசி உணவு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிருந்தாவனத்தில் இந்த ஒரு கோசாலை கிடையாது. நீங்கள் இங்கே யமுனா நதியை சுற்றி வந்தீங்கன்னா ஒவ்வொரு 10 கடை தள்ளி 10 வீடு தள்ளி போனீங்கன்னா ஒரு கோசாலை இருக்கும். வீட்டுக்கு வீடு கோசாலை இருக்கும். அந்த அளவுக்கு மாடுகளை இவங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க பாருங்கள். இன்னும் ஒரு சில விஷயங்களை காட்டுறோம் பாருங்கள், நல்லா நோட் பண்ணிக்கங்க. இது அதோட சேர்த்து இன்னொரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா பாருங்கள். இங்கே அந்த ஒரு இடம் தெரியுதா, அதுதான் கோசாலையினுடைய மக்கள் சாப்பிடக்கூடிய இடம். அன்னதான சத்திரம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம ஊரில், அதுதான் அது அந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பாடு கொடுப்பாங்க. தினமும்னா ஒரு நாளைக்கு 2 வேளை நல்ல உணவு கொடுப்பாங்க. எப்படி காலையில் சாப்பாடு, சாம்பார், விதவிதமான. சில நேரம் ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, அது வாரத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் தடபடல் விருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இலவச உணவு, அன்னதானம் மாதிரி ஒரு ஃப்ரீ உணவை தினமும் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் 5 ரூபா சாப்பாடு, 10 ரூபா சாப்பாடுலாம் நம்ம பெருமையாக பேசுகிறோம். கோயம்புத்தூரில் சாந்தி கேண்டீன் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப உணவு இப்போ அதெல்லாம் பெருமையாக பேசுகிறோன்னா, இவங்க எப்படின்னா ஃப்ரீ உணவுங்க. சாப்பாடு, சாம்பார், சப்ஜி, காய்கறிகள், புரியுங்களா, காய்கறிகள், அதோடு சேர்த்து சப்பாத்தி, சம்டைம் வந்து இப்போ என்னென்னமோ வெரைட்டிலாம் சம்டைம் ஸ்பெஷல் கொடுப்பாங்க. ஸ்வீட்டு, பாயாசம் அதெல்லாம் சம்டைம் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ. இதுதான் பெரிய விஷயமே, புரியுங்களா? இவ்வளோ சிறப்பான இடம் தான் இந்த கோசாலை. பிருந்தாவனத்தில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் புதுசாக வர்றவங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணும். காலை சாப்பாடு வந்து உங்களுக்கு காலையில் 9 மணி to 11 மணி வரைக்கும்.
மதிய சாப்பாடு வந்து 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு கிடையாது. பாருங்க மாடுகள்லாம் இங்கே கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க, அது வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க பாருங்க. இடம் மாறுறாங்க. காலையில் வந்து இங்கே கொண்டு வந்துடுறாங்க, நைட்டு வந்து பட்டியில் அடைச்சிருவாங்க. இது பகல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அது எவ்வளோ மாடுகள் வரும் பா, சுற்றி மாடுகள் தான் உங்களுக்கு வரும். அதான் பண்ணேன், நான் சொன்ன இடங்க வந்தேன், இதான் பண்ணேன். இதுக்குள்ளே தான் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் 500 மாடுகள் இருக்குன்னா பாருங்கள். இங்கேருந்து வெளியே திறந்து விட்றாங்க. இப்போ தான் இதுக்குள்ளே போகான்னு அனுமதி கிடையாது. நீங்கள் டொனேஷன் பண்ணுற மாதிரி போகிறீங்கன்னா உள்ளே அனுமதிப்பாங்க. அப்போ நீங்கள் மாடுகளுக்கு நீங்கள் ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஏன் மாடுகளை தத்தெடுத்துக்கலாம். இங்கே வருஷத்துக்கு, அதாவது நீங்கள் ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உணவு, ஒரே ஒரு மாடுக்கு ஒரு உணவு அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க இவங்க. இதை நான் காட்டுறது இதுதான் ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸில் தான் நீங்கள் பணம் கட்டி அதுக்கு எதாவது புல் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு நீங்கள் ஏதாவது முடியாதவங்களுக்கு, சில பேருக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கு சில மாடுகளை தத்தெடுப்பாங்க ஒரு வருஷத்துக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோ மாடுகள் பாருங்கள். மாடுகள் வந்து லக்ஷ்மி மாதிரி. இது வந்து இப்போ கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு. இன்னும் இருக்குது உள்ளே ஒரு 200-300 மாடு உள்ளே இருக்குங்க. தூரத்தில் தெரியுதுங்களா? அது உள்ளே போக முடியாது. அதான் இங்கேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ மாடுகள் உள்ளே இருக்குது பாருங்கள். நீங்கள் விருந்தாவனத்துக்கு வரதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம், யமுனா வழி போகிற வழியில், அது இஸ்கான் கோயிலுக்கு பின்னாடி கோசாலைன்னு ஒரு இடம் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ். கோசாலைன்னா தெரியாதவங்களே கிடையாது. இஸ்கான் கோசாலைன்னா எல்லாருமே உங்களுக்கு கொண்டு வந்து விட்ருவாங்க. அந்த மாதிரி இடம். ஏன்னா இந்த இடம் தான் விருந்தாவனத்துக்கு முக்கியமான இடம். நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடம். சரி, இன்னும் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு போவோமா? இதுதான் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க. இங்கே தான் இப்போ ஆடு புல் வாங்கி கொடுக்கணும் பானுங்க. இதுதான் விலை. இது என்ன ரேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்களா, உண்டியலில் சில பேர் வந்து கோசாலையில் உண்டியலில் பணத்தை போட்டு போவாங்க மாடுகளுக்காக. ரொம்ப நல்ல இடங்க அது. மாடுகளுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது கர்ம காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த பசு மாடுகளுக்கு நீங்கள் செய்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுடைய கர்மாக்கள் குறையும். பாருங்க, இது ஒரு இடம். இங்கே இருக்குது ஒரு 200-300 மாடு இருக்குது. இங்கே உள்ள இது ஒரு பெரிய இடம். இங்கே பாருங்க, இது ஒரு பட்டியல். இது வந்து பெரிய குரூப்பாக வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ பெரிய குரூப்பாக இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. ஹாய். இது வந்து இந்த சைடு இருக்கிற மாடுகள்லாம் ஒவ்வொன்றும் ஏன் பிரித்து வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து வயசான மாடுகள். இந்த பக்கம் இருக்கிறதா வயசான மாடுகள். அந்த பக்கம் இருக்கிறது காயமடைஞ்சா இந்த உடம்பு சரியில்லாத அந்த அடிவட்ட மாடுகள் அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் வயசான மாடுகள். கண்ணுக்குட்டிலாம் உள்ளே வச்சுருக்காங்க. குட்டி நேற்று பிறந்த குட்டிலாம் உள்ளே இருக்கும் அங்கே பாருங்கள். இதுதான் அதுக்கு கொடுக்குற தண்ணி. எவ்வளோ சிறப்பான இடங்க பார்த்துக்குங்க. விருந்தாவனத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான இடம்னு சொன்னால் இதைத்தான் சொல்லணும். இதில் என்ன ஒரு பெரிய, இந்த இடத்தோட மிகப்பெரிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மனுஷனுக்கு 3 வேளைக்கு 2 வேளைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். டெய்லி ஃப்ரீங்க. டெய்லி. இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, இது பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏதாவது டொனேஷன் பண்ணணுன்னா இங்கேயும் வந்து பண்ணலாம். நீங்கள் அவ்வளோ அற்புதமான இடங்கள் கோசாலையில் விருந்தாவனத்தில் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? சரி, இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து யமுனா போகிற வழி ரோடு. இதுதான் கோசாலையோட எக்ஸிட் கேட்டு. நம்ம முதல்ல வந்து என்ட்ரி கேட்டு, அந்த வழியாக வந்தது என்ட்ரி, இதுதான் எக்ஸிட்டு. பாருங்க, இந்த பக்கம் ஒரு டியூஷன் இருக்குது பாருங்கள். இதாங்க கோசாலை. பார்த்தாச்சா? பாருங்கள், பிருந்தாவனத்துக்கு வரவங்க தயவுசெய்து இந்த இடத்துக்கு வாங்க. உங்களால் முடிஞ்சதை இந்த மாடுகளுக்கு கொடுங்க. இது முழுக்க இந்த வயசான முடியாத மாடுகள் எல்லாம் இவங்க எடுத்து எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு வந்து பட்டியல் அடைச்சி வளர்க்குறாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற கருணையை பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு இடம். சரிங்க, வரலாம்.